இது நம்ம ஃப்ரெண்டு வீட்ல நடந்த கதைப்பா. ஓகே. இது உண்மைதான். ஓகே. புதுசா பையனுக்கு கல்யாணம் பண்ணி, மருமக வீட்டுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு காலையில அ இட்லி இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் பண்ணியிருக்கு பொண்ணு. அப்போ வந்து, "நல்லா இருக்குமா இட்லி, சாஃப்ட்டா இருக்குமா" அப்படின்னாரு மாமனாரு. "சாப்பிடுங்க மாமா, இன்னொரு இட்லி வச்சு சாப்பிடுங்க மாமா" அப்படின்னு பிரியமா சொல்லுச்சு. எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி படுக்க போம்போது, மாமனார் சொன்னாரு மாமியார்கிட்ட, "ம் என்ன படிச்ச பிள்ளையா இருந்தாலும், எல்லாத்துலயும் சூர்யா இருக்க பாத்தியா" ஆ அப்படின்னாரு. "எப்படி இந்த இட்லி இவ்வளோ மெதுவா சுட்டுருக்கு? அ?" அப்படின்னு அவரு ஒரு கேள்வி கேட்டாரு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, "ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டுச்சு." உடனே இவருக்கு துர்வாச முனி ஆயிட்டாரு. அவரு வந்து ஹோட்டலுக்கு போனா கூட இட்லி சாப்பிட மாட்டாரு. ஏன்னா இட்லியில சோடா மாவு போட்டிருக்காங்க அப்படின்னுட்டு. அப்போ, "என்ன எப்படி சனியனே பார்த்துக்கிட்டு நின்னியா நீ?" அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோ கோவம் வந்துருது அவருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, "இல்ல, மருமக தான் சொல்லுச்சு, போட்டா உடம்புக்கு நல்லது அத்தை" அப்படின்னு சொல்லுச்சு. "இன்னும் என்னென்னத்த சொல்லி தொலைச்சா?" அப்படிங்கிறாரு. "இல்லைங்க, நம்ம உப்பு, கடல் உப்பு இல்ல, கல் உப்பு, அது வேணாம் அத்தை. நம்ம எல்லாம் இந்து உப்பு வாங்கிக்கலாம். ராக் சால்ட்டு வாங்கிக்கலாம்" அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டாரு அவரு. அது இந்துப்பு எப்பயோ ஒரு மருந்துக்கு உபயோகப்படுத்துவாங்க. தினப்படி சாப்பாடுலலாம் இது சாப்பிடுறது கிடையாது. வேற என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சிருக்கீங்க? இங்க மொள்ளன்னுட்டு, "இல்ல பாப்பா, புளி கூட வேண்டாம். புளி நல்லதில்ல" அப்படின்னு சொல்லுது. "அட எழுவுகளா! என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்னு, "இன்னும் என்ன? இன்னும் என்ன? சொல்லுங்கிறாரு." "இல்ல, இது நம்ம எல்லாத்துலயும் பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம். அ காஞ்ச மிளகா, வர மிளகா வயித்துல அல்சர் உண்டு பண்ணும்" அப்படிங்குது. இவருக்கு கோவமான கோவம் வருது. "போங்க, நீ வெளிய போய் படுத்துக்கோ" அப்படின்னு ஒரு வழியா அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு காலையிலேருந்து அடுத்த நாள் காலையிலேருந்து பேசுறதில்ல மருமகளோட. "நீ ஏதாவது பண்றதானா பண்ணி குடு, இல்லாட்டா நான் வெளிய போய் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படிங்கிறாரு. சரின்னு இந்த நியூஸ் வந்து செல்ஃபோன் தான் கையில இருக்கா? அ இவங்க மகளுக்கு போச்சு, அங்கேருந்து அங்கே போச்சு, அங்கேருந்து அங்கே போச்சு, சம்மந்திகளுக்கு போயிடுச்சு. "என்ன மருமக அவ்வளோ கொடுமையாவா இருக்கா?" அப்படின்னு எல்லாரும் இதுங்கிறாங்க. அ "இவரு தனி குடித்தனம் போகணுங்கிறாரு" அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. இது எப்படி ஆச்சுன்னா, நல்லா அருமையா ஆரம்பிச்சது, எங்கேயோ போய் நின்னு போச்சு பார்த்தீங்களா? வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எது ஒரு எது ஒரு எண்ணமோ, எது ஒரு செயலோ, நம்ம ஏற்கனவே அது எப்படி போகணுன்ட்டு ஒரு நிர்ணயிச்சிடுறோம். நேரி வச்சிருக்கோம் நம்மளுக்கு. ஆமா. அது ஏன் நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த சோடா மாவு எடுத்துக்கயே, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காலத்துல சொன்னாங்க, ஏன்னா சோடா மாவு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதுல சில ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால வயித்துக்கு நல்லதில்ல, அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த காலத்துல சோடா மாவு போடுறது ரொம்ப காமனா போயிடுச்சு. அதே மாரி இந்த இதுல நம்ம அத போட்டு கூட பல் விளக்குறாங்கப்பா. பல் விளக்குறாங்க. அவ்வளோ ஆமா. நல்லதா இருக்கு. நல்லதாமா. ஆ. ஸோ இதே மாரி தான் நம்ம இந்த நூடுல்ஸ்ல இது கலந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப பேரு சாப்பிட மாட்டாங்க. சரியா? ஏன்னா நூடுல்ஸ் அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோ. ம். இப்ப பார்த்தா அஜினோமோட்டோ சைனீஸ் அவ்வளோ யூஸ் பண்றாங்க. அது நல்லது தான். ஆனா எதுவும் இருந்தாலும் ஒரு அளவோட யூஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம். இல்ல நான் இதில யூஸ் பண்ணதே இல்ல என் வாழ்க்கையில. ம். அதனால அது தப்பு அப்படின்னு நம்ம நிர்ணயிச்சிட்டோம்னா, அப்ப இதுதான் முக்கியமான காரணம் இன்னைக்கு. மக்களுக்கு அறியாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் என்னன்னா, இப்ப எடுத்துக்க இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம வோட்டிங் பேட்டர்னா இருக்கட்டும், இல்ல ஒரு சோஷியல் டிசிஷன்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் மக்களுக்கு ஏற்கனவே சிலதெல்லாம் இதுதான் பண்ணணும் மனசுல பதிஞ்சு போகுது. ம். இது நமக்கு ரொம்ப உண்மை. ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் இவ்ளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ம். அதனால நம்ம அந்த காலத்துல என்ன நடந்ததோ அதையே புடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தோம்னா, கத்துக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இத்தனைக்கும் மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப படிச்சவங்க. பெரிய உத்தியோகத்துல அப்படி இருந்தவங்க. இருந்தா கூட அவங்களுக்கு இந்த மாரி ப்ரீ கன்சீவ் நோஷன் சொல்றது இங்கிலீஷ்ல. அது ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிடுது இல்லையா? அதனால அத விட்டு வெளிய வரதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், அவங்களுடைய நல்ல சுகமான இருக்கிற ஒரு நல்ல மனநிலை. அந்த மனநிலையிலேருந்து வெளிய வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி
இன்னைக்கு வந்து நான் ஒன்றும் கதையெல்லாம் சொல்ல போறதில்ல, ம். இதுதான் முக்கியம். ம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், நம்பிக்கைன்றோம்ல, மூட நம்பிக்கைன்னு சொல்றோம்ல, இன்னைக்கு எவ்வளோ மூட நம்பிக்கை இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த குறுக்க வந்து பூனை போச்சுன்னா, கருப்பு பூனை போச்சுன்னா அது வந்து நல்ல சகுனம் இல்லை, வரமாட்டோம், வெளியே போக மாட்டோம். வெளியே போக மாட்டோம். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் இதோட சொல்லி முடிச்சிடலாம். கதை இல்லைன்னீங்க. கதை இல்லைன்னா, ஆனால் இது கட்டாயம் கதை சொல்லணும். ம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பெரிய புத்த மடம், இவரா? ஆ, புத்த மடம். அதில் வந்து இந்த பெரிய தலைவரா? தலைவர் வந்து எப்பவுமே டெய்லி மெடிடேஷன் வைப்பாரு. அவரை சுற்றி அவருடைய சிஷ்யர்லாம் உட்காருவாங்க, மெடிடேஷன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பூனை வந்து குறுக்க போச்சான். உடனே சிஷ்யர்லாம் எழுந்திரிச்சு போய் அதை துரத்த போனாங்க. உடனே அவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை இருக்கட்டும் அது பாட்டு. அது போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிச்சான். இது மாதிரி இந்த பூனை டெய்லி அந்த பக்கம் வந்து வந்து அந்த பக்கத்தில் உட்காந்து அதுவும் வந்து மெடிடேஷன் உபதேசம் பண்ணுற மாதிரி. கேக்குதா? ஆமாம், இவருடைய உபதேசம் மெடிடேஷன் எல்லாத்துலேயும் கலந்துக்குச்சு. கட்டி போட்டாங்களா? கட்டி போட்டு அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு முனிவரும் இறந்துட்டாரு, பூனையும் இறந்து போச்சு. அப்போ புது குரு வந்தார், தலைவர் வந்தார். ம். அவர் வந்து சாதாரணமாக தோக்குற மாதிரி தோக்குனார். அப்போ இந்த சிஷ்யர்லாம் சொன்னாங்களாம், குருவே தோக்காதீங்க, ஏதோ ஒரு பூனையை கொண்டாந்து நீங்கள் கட்டினா தான் அதுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூனை ஒன்று பிடிச்சி கொண்டாந்து கட்டினாங்களாம். இதுதான் இந்த வாழ்க்கையில் வந்து இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த காலத்தில் எழுதுனது, அந்த காலத்தில் இந்த ஒரு கலாச்சாரத்தில் எப்படி எழுதுனாங்களோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இன்னும் முழு நம்பிக்கையோடு இருக்கோம். அதனால் எனக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்னா, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, பெரிய வயசானவங்களுக்கு வந்து மாறுறது கஷ்டம். யங்ஸ்டர்ஸ் வந்து டுடே எனக்கு மாறணும். அப்போ தான் வந்து சமுதாயமும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓகே, இதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிக்கிறோம்ல, ஆமா. கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிச்சு எடுக்கிறோம், நல்லா இருக்கும். அதில் உப்பு போட்டு மிளகு போட்டா. ம். அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சர்க்கரையை மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு, அதோட கொஞ்சம் சாட் மசாலாவும் போட்டு அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் தூவி வச்சுருக்கேன். ஓகே, ஹாட் அண்ட் ஸ்வீட். ஹாட் அண்ட் ஸ்வீட் நல்லா இருக்கும். அது சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்கள் பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுதுங்களோ, திருமண நாளை கொண்டாடுதுங்களோ, எல்லாருக்கும் எங்கள்ட்ட 2 பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும். அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கும், மனசளவில் ரொம்ப காயப்பட்டிருக்கோம், தனிமையில் வாடுவோம். இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம், வாழ்த்துவோம். அவங்களுக்கு சக்தியும் பலனும் இறைவன் கொடுக்கணும்னு நம்ம வேண்டுவோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா?